நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. அவங்க அம்மா அப்பாவோ அல்லது குடும்பத்து உறுப்பினர்களோ நீ எப்போ ஒரு நல்ல வேலைக்கு போற அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இந்த வந்து விளையாடும் சார், கிரிக்கெட் விளையாடுறாப்ல, வேலைக்கு கூட அவ்வளோ சுறுசுறுப்பா போக மாட்டான். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆன்லைன்ல உட்காந்து கேம் ஆடுறான். ஆன்லைன்ல உட்காந்து கேம் ஆடுறான். டேய், நீ ஏன்டா திருத்திட்டு முழிக்கிற? இந்த பார், உண்மையை சொல்லு, இல்ல ஒரே குத்து உள்ள போயிருவேன். விடிய பண்ணுவான். ஆனா வேலைக்கு கரெக்டான வேலைக்கு அனுப்பணும்னா அந்த வேலைக்கு போக மாட்டோம். வெக்கங்கட்ட பிள்ளைகளா போங்கடா நீங்களும் உங்களை. எனக்கு ஆத்திரங்கள் வருது. ரொம்ப நேரம் தூங்குறது, அட்லீஸ்ட் ஒரு 7 o'clock எழுந்திருக்கணும். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறோம்லாம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. இவர் 9, 11, 12க்கு பிரேக்ஃபாஸ்டும் கிடையாது, லஞ்சும் கிடையாது. நீ தானா? எனக்கு வேலை நல்லா இருக்கு, எனக்கு அதே போல கம்பெனி வச்சு கொடுங்கன்னு சொன்னாரு. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அதுக்கு எவ்வளவு செலவாகும்பான்னா 50 லட்சம் ஆகும்னாரு. ஜஸ்ட் 50 lakhs. ஆனா டிசைனா யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா பண்ணணும். அட்வைஸ். அதாவது ஒரு கம்பெனி பிடிக்கலன்னு வெளியில வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இதே கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நம்ம கம்பெனி நம்மளே வச்சிருவோம். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு வெளியில வர்றது இருக்குல்ல, எக்ஸ்ட்ராடினரி. இன்ட்ரெஸ்ட்னா அந்த ஷோரூம் போனேன் சார். ஷோரூம் போயிட்டு எனக்கு அந்த மாதிரி ஷோரூம் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் சார். அதுதான் சொல்றாங்க. இல்லை, இவருக்கு இதான் வேலை. இந்த கேக்கு திங்கிறதுக்காகவே கேக்கு கடை வைக்கணும்னு சின்ன வயசுல சொல்லுவானுங்கல்ல, அந்த சின்ன பிள்ளையா இருக்கிற நீனு. சரி, ஏன்டா சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ? செல்லு 2 லட்சம் ரூபா கொடுத்து செல்லு வாங்கி கொடுத்துருக்கேன் சார். சண்டை போட்டு என்ன வாங்கி தர சொல்லினா வாங்கி கொடுத்தாச்சு. நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. என்ன பண்றீங்க அதை வச்சு? நார்மலா யூஸ் பண்ணிட்டு தான் சார். நோண்டின்னு இருக்கிறாரு சார். அதுல என்னென்ன இருக்கு அதெல்லாம். ஒரு அப்பாவோட என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? அவங்களுடைய 6 மாத உழைப்பை உங்களுடைய ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக நீங்க யூஸ் பண்றது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாக்கலையா? ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட 800 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது எப்படிங்க வந்தது? மாட்டினாடா மானஸ்த. அது மட்டும் இல்ல சார், எனக்கு இப்ப இனோவா கார் வேணும்னு கேக்குறாரு. நக்கு செத்த பையல, மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா. வேலைக்கு போனா போக மாட்டேங்கிறேன். என்ன பண்றாப்ல அதுக்குல? வீட்லயே இருக்கேன். போறோம் சொல்றேன், எங்க போறேன்னு தெரியல சார். காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. சார், என் பேர் கணேஷ். நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் பூலாங்குறிச்சி சார். டோர் நம்பரே சொல்லிருங்க, லெட்டர் போடுறோம். சொல்லிடுறேன் சார். ஏன் படிச்ச படிப்புக்கு தான் வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு குளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எதுக்கு அந்த படிப்பு? எங்க அப்பா ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான். என்ன சாக்கு போக்கு சொல்லிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்துருக்கிறது உங்களுக்கு எரிச்சலா இருக்கு? மகனே, எனக்கு கிடைக்காத சந்தோஷம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. அதுதான்டா இந்த சூனாசாமியோட கேரக்டர். மம்மி படிச்சிருக்கான், கேமராமேனா இருக்கான். ஆனா 10 நாள் தான் போவான் வேலைக்கு. இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். மீதி 20 நாள் பெட்டே கெதினிருப்பான். நல்லா தூங்குவான், நைட்டும் தூங்குவான், பகலும் தூங்குவான். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போல தூங்கிட்டு இருக்கார். நான் வந்து பைக் வாங்கணும். பைக் இருந்தால் தான் போக வேண்டியது. நான் பைக் நான் தான் வாங்கினேன். காலேஜ் ஃபீஸ் நான் தான் கட்டினேன். நான் என் கேமரா நான் தான் கேமரா வாங்கினேன். அது போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டு வாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டு வாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்ல வேணாம். என்ன பிடிக்குது அப்போ உங்களுக்கு? கேம் விளையாடுறது பிடிச்சிருக்கு. வேற ஒன்றும் இல்லை. இப்போ இன்ஜினியரிங் படிக்கல, இப்போ என்ன படிக்க போறீங்க? கேம் டிசைனிங் படிக்க போலான்னு இருக்கேன். கேம் டிசைனிங். போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. இல்ல கேம் டிசைனிங் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை ட்ரை பண்ணலாம்னு இருக்கு. ஒரு 3-4 கேமிங் கம்பெனி பேர் சொல்லுங்க. So please சரக்க whatever. தங்கச்சிக்கு ஏற்கனவே ஏதாவது வாங்கி கொடுப்பான். 500 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுப்பான். காலேஜ்லேருந்து வரும்போது வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அம்மா ஃபோன் எடுப்பான்.
ஒரு ஜிபே 500 ருபீஸ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிப்போம். நீலாம் நடிச்சு என்ன ஏமாத்த முடியாதுமா, என்கிட்ட மாட்டிக்கிடுவோமா ஈஸியா. இதில் என்ன நம்பிக்கையில் நம்ம லோன் வாங்க முடியும்? என்னடா அது ஆராய்ச்சி. மூளையை ப்ராசஸ் பண்ண தேவையில்லாத என்னென்ன வீடியோ இருக்கோ அதுதான் பார்க்குறீங்கன்றது. நான் எதாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது கோமாளித்தனத்தில். யோ நான் அழுதுருவேன், போயிடு. யூனிக்னஸாக இருக்கணும். உனக்கு எது வருதோ அதை நீ பயப்படாமல் தனித்தன்மையோட செய்யறது தான் தேவையை ஒழிஞ்சு